சப்போர்ட் இன்பேசி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம இன்னைக்கு பார்க்க போறது தமிழன் ஜிகேல 100 வினா விடைகள் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பாம்பு என்னும் சொல் இடம்பெற்ற நூல் எது? பாம்பு என்னும் சொல் இடம்பெற்ற நூல் குறுந்தொகை. காமராசர் மணி மண்டபம் அமைக்கப்பட்ட ஆண்டு? காமராசர் மணிமண்டபம் அமைக்கப்பட்ட ஆண்டு விடை 2000. தேசாந்திரி என்னும் நூலின் ஆசிரியர் யார்? தேசாந்திரி என்னும் நூலின் ஆசிரியர் எஸ் ராமகிருஷ்ணன். வெற்பு என்பதன் பொருள்? வெற்பு என்பதன் பொருள் மலை. 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யார்? 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் நாதமுனி. எந்த கல்வெட்டில் தமிழ் எழுத்தும் வட்டெழுத்தும் கலந்து எழுதப்பட்டிருந்தது? எந்த கல்வெட்டில் தமிழ் எழுத்தும் வட்டெழுத்தும் கலந்து எழுதப்பட்டிருந்தது? விடை அரச்சலூர் கல்வெட்டு. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று புகழப்படுபவர் யார்? தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று புகழப்படுபவர் வாணிதாசன். கீழ்கண்டவற்றுள் குமரகுருபரர் இயற்றிய நூல் எது? குமரகுருபரர் இயற்றிய நூல் கைலை கலம்பகம். விலங்குகளின் தோலால் மூடப்பட்டு செய்யப்படும் கருவிகள் எது? விலங்குகளின் தோலால் மூடப்பட்டு செய்யப்படும் கருவிகள் தோல் கருவிகள். புதுமை பித்தனின் சிறுகதை எந்த இதழில் வெளியானது? புதுமை பித்தனின் சிறுகதை எந்த இதழில் வெளியானது? விடை மணிக்கொடி. ஆழ்வார்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு? ஆழ்வார்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு 4000 திவ்ய பிரபந்தம். பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? 1988. இம்மை செய்தது மறுமைக்கு ஆம் எனும் அறவிலை வணிகன் ஐ அல்லன் என்னும் பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? இம்மை செய்தது மறுமைக்கு ஆம் எனும் அறவிலை வணிகன் ஐ அல்லன் என்னும் பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? புறநானூறு. கலைகளின் உச்சம் என்று கூறப்படுவது? கலைகளின் உச்சம் என்று கூறப்படுவது கவிதை. நூலில் சொல்லிய பொருள் அல்லாதவற்றை தந்து சொல்வது? நூலில் சொல்லிய பொருள் அல்லாதவற்றை தந்து சொல்வது தந்துரை. அன்புள்ள அம்மா, சிறகுக்குள் வானம் ஆகிய நூல்களை எழுதியவர் யார்? அன்புள்ள அம்மா, சிறகுக்குள் வானம் ஆகிய நூல்களை எழுதியவர் ஆர் பாலகிருஷ்ணன். அறிவியல் தமிழின் முன்னோடி என போற்றப்பட்டவர் யார்? அறிவியல் தமிழின் முன்னோடி என போற்றப்பட்டவர் பேனா அப்புசாமி. பொங்கி எழு கேணி, நுண்துகள் கொள்கை, அறிவுக்குறி எண் போன்ற தமிழ் தொடர்களை உருவாக்கியவர் யார்? பொங்கி எழு கேணி, நுண்துகள் கொள்கை, அறிவுக்குறி எண் போன்ற தமிழ் தொடர்களை உருவாக்கியவர் பேனா அப்புசாமி. கோ என்னும் சொல்லின் பொருள்? கோ என்னும் சொல்லின் பொருள் அரசன். குருதேவ் என்று அனைவராலும் அன்புடன் அழைக்கப்பட்டவர் யார்? குருதேவ் என்று அனைவராலும் அன்புடன் அழைக்கப்பட்டவர் யார்? விடை ரவீந்திரநாத் தாகூர். செற்றார் என்ற சொல்லின் பொருள் தருக. செற்றார் என்ற சொல்லின் பொருள் பகைவர். இயற்றீர் வெண்டலை வெண்சீர் வெண்டலை திரளாது டேஸ் அமைய வேண்டும். இயற்றீர் வெண்டலை வெண்சீர் வெண்டலை பிறளாது டேஸ் அமைய வேண்டும். பா அமைய வேண்டும். கீழ் திசை சுவடிகள் நூலகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு? கீழ் திசை சுவடிகள் நூலகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1869. களை பொருள் தருக. களை மூங்கில். நகைப்புடன் கூடிய எள்ளல் என்பது டேஸ். நகைப்புடன் கூடிய எள்ளல் என்பது அங்கதம். ரெங்கராஜனால் நாடகவெளி என்னும் இதழ் தொடங்கப்பட்ட ஆண்டு?
ரெங்கராஜனால் நாடக வெளி என்னும் இதழ் தொடங்கப்பட்ட ஆண்டு 1990. சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஜி. திலகவதி எழுதிய நூல். சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஜி. திலகவதி எழுதிய நூல் கல்மரம். அடிச்சொற்கள் இரண்டு சேரும் பொழுது ஒன்று சிதைந்தும் மற்றொன்று சிதையாமலும் நிற்பது. அடிச்சொற்கள் இரண்டு சேரும் பொழுது ஒன்று சிதைந்தும் மற்றொன்று சிதையாமலும் நிற்பது ஒட்டுநிலை அமைப்பு எனப்படும். வேறு எந்த இயற்பியல் அளவுகளாலும் குறிப்பிட இயலாத அளவுகள் டேஸ் எனப்படும். அடிப்படை அளவுகள் எனப்படும். வான் மற்றும் கடல்வழி போக்குவரத்துகளில் தொலைவினை அளக்க பயன்படுத்தப்படும் அலகு என்ன? வான் மற்றும் கடல்வழி போக்குவரத்துகளில் தொலைவினை அளக்க பயன்படுத்தப்படும் அலகு என்ன? விடை நாட்டிக்கல் மைல். நீர் மூலக்கூறின் அணுக்கட்டு எண் என்ன? நீர் மூலக்கூறின் அணுக்கட்டு எண் என்ன? 3. புரோட்டானின் நிறை என்ன? புரோட்டானின் நிறை என்ன? விடை 1.6726 பெருக்கல் 10⁻⁻27 கிலோகிராம். ஓர் ஆக்சிஜன் அணு மற்ற ஹைட்ரஜன் அணுக்களுடன் இணைந்தால் ஆக்சிஜனின் இணைத்திறன் டேஸ் ஆகும். ஓர் ஆக்சிஜன் அணு மற்ற இரு ஹைட்ரஜன் அணுக்களுடன் இணைந்தால் ஆக்சிஜனின் இணைத்திறன் டேஸ் ஆகும். 2 ஆகும். இஸ்ரோ சந்திராயன் 2 என்னும் துணைக்கோளை சந்திரனுக்கு ஏவிய ஆண்டு. இஸ்ரோ சந்திராயன் 2 என்னும் துணைக்கோளை சந்திரனுக்கு ஏவிய ஆண்டு 2019 ஜூலை 22. சோளம், இறால்களின் ஓடுகள் போன்றவற்றிலிருந்து மூலப்பொருள்களை சேகரித்து உருவாக்கப்பட்ட நெகிழிகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? சோளம், இறால்களின் ஓடுகள் போன்றவற்றிலிருந்து மூலப்பொருள்களை சேகரித்து உருவாக்கப்பட்ட நெகிழிகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? மட்கும் தன்மை வாய்ந்த நெகிழிகள் என. கூட்டுப்புழுக்களை அழிக்காமல் அவற்றிலிருந்து பட்டு நூலை எடுக்கலாம் என்பதை கண்டறிந்தவர் யார்? கூட்டுப்புழுக்களை அழிக்காமல் அவற்றிலிருந்து பட்டு நூலை எடுக்கலாம் என்பதை கண்டறிந்தவர் குசுமா ராஜையா. மின்னூட்டத்தின் அலகு டேஸ். மின்னூட்டத்தின் அலகு டேஸ். மின்னூட்டத்தின் அலகு கூலும். 16ஆம் நூற்றாண்டில் கண்ணாடி தகட்டின் மீது எதிரொலிக்கும் உலோகத்தை மெல்லிய படலமாக பூசும் வழக்கம் எங்கு நடைமுறையில் இருந்தது? 16ஆம் நூற்றாண்டில் கண்ணாடி தகட்டின் மீது எதிரொலிக்கும் உலோகத்தை மெல்லிய படலமாக பூசும் வழக்கம் எங்கு நடைமுறையில் இருந்தது? இத்தாலியில். பாக்டீரியாவை பற்றிய படிப்பு டேஸ் எனப்படுகிறது. பாக்டீரியாவை பற்றிய படிப்பு பாக்டீரியாலஜி எனப்படுகிறது. பாக்டீரியாவின் சைட்டோபிளாசத்தில் கூடுதலாக காணப்படும் குரோமோசோமாவால் டிஎன்ஏக்கள் டேஸ் என அழைக்கப்படுகின்றன. பாக்டீரியாவின் சைட்டோபிளாசத்தில் கூடுதலாக காணப்படும் குரோமோசோமால் டிஎன்ஏக்கள் டேஸ் என அழைக்கப்படுகின்றன. பிளாஸ்மிட் என. செயற்கை வகைப்பாட்டு முறையினை உருவாக்கியவர் யார்? செயற்கை வகைப்பாட்டு முறையினை உருவாக்கியவர் கரோலஸ் லின்னேயஸ். ஆக்சிஜனின் இயற்பியல் பண்புகளில் சரியானதை தேர்ந்தெடு. ஆக்சிஜன் நிறமற்ற, மணமற்ற, சுவையற்ற வாயு. வெப்பத்தையும் மின்சாரத்தையும் கடத்தாது. ஆக்சிஜன் குளிர்ந்த நீரில் உடனடியாக கரையும். அனைத்தும் சரி. நகர்வதற்கு தங்களது தசை மற்றும் செதில்களை பயன்படுத்தும் உயிரினம் எது? நகர்வதற்கு தங்களது தசை மற்றும் செதில்களை பயன்படுத்தும் உயிரினம் பாம்பு. சிலியரி இயக்கம் எதன் மூலம் நடைபெறுகிறது? சிலியரி இயக்கம் சிலியாக்கள் மூலம் நடைபெறுகிறது. கீழ்காண்பவைகளில் விலங்கு பட்டியலில் உண்மையான திசு தொகுப்பை பெற்றது எது?
கீழ்காண்பவைகளில் விலங்கு பட்டியலில் உண்மையான திசு தொகுப்பை பெற்றது? ரோட்டிபர், நத்தை, நட்சத்திர மீன். விடை இவை அனைத்தும். அஸ்காரிஸ் லும்பிகாய்ட்ஸ் என்பது டேஸ். அஸ்காரிஸ் லும்பிகாய்ட்ஸ் என்பது டேஸ். உருளை புழுக்கள். கனிகளில் லைசின் என்ற புரதத்தின் அளவு என்ன? கனிகளில் லைசின் என்ற புரதத்தின் அளவு என்ன? 45 மில்லிகிராம் புரதம். எந்த அமிலம் நீரில் முழுவதுமாக அயனியுறும்? எந்த அமிலம் நீரில் முழுவதுமாக அயனியுறும்? வலிமை மிகு அமிலம். அமிலத்தில் மெத்தில் ஆரஞ்சு டேஸ் நிறத்தை உருவாக்கும். அமிலத்தில் மெத்தில் ஆரஞ்சு டேஸ் நிறத்தை உருவாக்கும். இளஞ்சிவப்பு நிறத்தை. ஒரு தாய் செல்லில் இருந்து 4 சேய் செல்கள் உருவாவது? ஒரு தாய் செல்லில் இருந்து 4 சேய் செல்கள் உருவாவது மியாசிஸ் எனப்படும். உமிழ்நீர் சுரப்பிகள் ஒரு நாளுக்கு எத்தனை லிட்டர் திரவத்தினை சுரக்கிறது? உமிழ்நீர் சுரப்பிகள் ஒரு நாளுக்கு எத்தனை லிட்டர் திரவத்தினை சுரக்கிறது? 1.5 லிட்டர். கீழ்கண்ட கூற்றை ஆராய்க. கூற்று 1. வாகன ஓட்டிகள் குடிபோதையில் உள்ளனரா என்பதை எத்தனாலின் ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினையின் மூலம் கண்டறியலாம். கூற்று 2. அலுமினியம் மற்றும் டைட்டானியம் போன்ற உலோகங்களை அவற்றின் தாதுக்களில் இருந்து உற்பத்தி செய்ய மின் வேதியியல் பயன்படுகிறது. வாகன ஓட்டிகள் குடிபோதையில் உள்ளனரா என்பதை எத்தனாலின் ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினையின் மூலம் கண்டறியலாம். கூற்று 2. அலுமினியம் மற்றும் டைட்டானியம் போன்ற உலோகங்களை அவற்றின் தாதுக்களில் இருந்து உற்பத்தி செய்ய மின் வேதியியல் பயன்படுகிறது. விடை கூற்று 2 சரி. புரத உற்பத்திக்கான மையங்களாக காணப்படுவது எது? புரத உற்பத்திக்கான மையங்களாக காணப்படுவது ரைபோசோம். முதலில் இன்ஃப்ளூயன்சா வைரஸின் வெளிப்பாடு எந்த ஆண்டு டிசம்பரில் அறியப்பட்டது? முதலில் இன்ஃப்ளூயன்சா வைரஸின் வெளிப்பாடு எந்த ஆண்டு டிசம்பரில் அறியப்பட்டது? 2003. எய்ட்ஸ் பாதிப்பிற்கு எய்ட்ஸ் தடுப்பூசி RV144 என்ற மருந்தானது, அதாவது 144 என்ற மருந்தானது எந்த நாட்டில் 2003ஆம் ஆண்டு சோதனைக்காக வழங்கப்பட்டது? எய்ட்ஸ் பாதிப்பிற்கு எய்ட்ஸ் தடுப்பூசி RV144 என்ற மருந்தானது எந்த நாட்டில் 2003ஆம் ஆண்டு சோதனைக்காக வழங்கப்பட்டது? தாய்லாந்தில். விசையின் CGS அலகு என்ன? விசையின் CGS அலகு டைன். நியூட்டனின் 3ஆம் இயக்க விதிக்கு உதாரணம் எது? நியூட்டனின் 3ஆம் இயக்க விதிக்கு உதாரணம் எது? துப்பாக்கிச் சுடுதல். உலோகமானது ஆக்சைடு, ஹைட்ராக்சைடு அல்லது சல்பைடாக மாறி தன் உலோகத்தன்மையை இழப்பது எது? உலோகமானது ஆக்சைடு, ஹைட்ராக்சைடு அல்லது சல்பைடாக மாறி தன் உலோகத்தன்மையை இழப்பது எது? உலோக அரிமானம். இரு வித்திலை தாவர தண்டின் புறத்தோல் அடித்தோல் டேஸ் செல்களால் ஆனது? இரு வித்திலை தாவரத்தின் தண்டின் புறத்தோல் அடித்தோல் டேஸ் செல்களால் ஆனது? கோலன் கைமா செல்களால். மனிதனின் இரத்தத்தை உறிஞ்சும் சாங்கி ஓரஸ் வகையினம் எது? மனிதனின் இரத்தத்தை உறிஞ்சும் சாங்கி ஓரஸ் வகையினம் எது? அட்டை. முயலின் புற அமைவு நரம்பு மண்டலத்தில் டேஸ் இணை மூளை நரம்புகளும் டேஸ் இணை தண்டுவட நரம்புகளும் உள்ளன. முயலின் புற அமைவு நரம்பு மண்டலத்தில் டேஸ் இணை மூளை நரம்புகளும் டேஸ் இணை தண்டுவட நரம்புகளும் உள்ளன. 12 இணை மூளை நரம்புகளும் 37 இணை தண்டுவட நரம்புகளும் உள்ளன. விடை பி.
மூளையை அடிபடாமல் பாதுகாப்பாக வைத்திருக்க உதவும் உறை எது? மூளையை அடிபடாமல் பாதுகாப்பாக வைத்திருக்க உதவும் உறை பையா மேட்டர், அரக்னாய்டு உறை, டியூரா மேட்டர். விடை மேற்கண்ட அனைத்தும். எத்தனை சதவீத புற்றுநோய்கள் சார்கோமா வகையை சேர்ந்தவை? எத்தனை சதவீத புற்றுநோய்கள் சார்கோமா வகையை சார்ந்தவை? 1%. பொறுத்துக. மேற்கு மக்ரான், கிழக்கு ஹாக்ரா பள்ளத்தாக்கு, காகர் ஹாக்ரா பள்ளத்தாக்கு, வடகிழக்கு ஆப்கானிஸ்தான், தெற்கு மகாராஷ்டிரா, மேற்கு மக்ரான், கிழக்கு காதர் ஹாக்ரா பள்ளத்தாக்கு, வடகிழக்கு ஆப்கானிஸ்தான், தெற்கு மகாராஷ்டிரா. விடை 2, 4, 1, 3. கீழ்கண்டவற்றுள் இந்தியாவில் காணப்படும் இசை வடிவம் எது? கீழ்கண்டவற்றுள் இந்தியாவில் காணப்படும் இசை வடிவம் எது? இந்துஸ்தானி இசை, கர்நாடக இசை, லாவணி இசை. விடை மேற்கண்ட அனைத்தும். அயோத்தி, இந்திரபிரஸ்தம், மதுரா போன்ற நகரங்கள் உருவான காலம் எது? அயோத்தி, இந்திரபிரஸ்தம், மதுரா போன்ற நகரங்கள் உருவான காலம் எது? பின் வேத காலம். தமிழ் மொழியானது லத்தீன் மொழியின் அளவிற்கு பழமையானதும் என்னும் கருத்தை கொண்டுள்ள தமிழ் மொழி பேராசிரியர் யார்? தமிழ் மொழியானது லத்தீன் மொழியின் அளவிற்கு பழமையானது எனும் கருத்தை கொண்டுள்ள தமிழ் மொழி பேராசிரியர் ஜார்ஜ் எல் ஹார்ட். தங்கள் சுதந்திரத்தை கலிங்கத்தில் பிரகடனப்படுத்தியவர்கள் யார்? தங்கள் சுதந்திரத்தை கலிங்கத்தில் பிரகடனப்படுத்தியவர்கள் சேடிகள். சாளுக்கியர்களின் தலைநகரம் எது? சாளுக்கியர்களின் தலைநகரம் வாதாபி. முதல் நிலை சான்றுகளுக்கு எடுத்துக்காட்டு எது? முதல் நிலை சான்றுகளுக்கு எடுத்துக்காட்டு நினைவு சின்னங்கள், நாணயங்கள், பொறிப்புகள். விடை மேற்கண்ட அனைத்தும். புவி கோளத்தின் செறிந்த அடுக்குகளாக காணப்படுவது எது? புவி கோளத்தின் செறிந்த அடுக்குகளாக காணப்படுவது புவி மேலோடு, புவிக்கரு, கவசம். விடை இவை அனைத்தும். கமுதி சூரிய ஒளி மின்சக்தி திட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? கமுதி சூரிய ஒளி மின்சக்தி திட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? விடை செப்டம்பர் 2016. பல்லவர்களின் சமகாலத்தவர் யார்? பல்லவர்களின் சமகாலத்தவர் முற்கால பாண்டியர்கள். வெல்லஸ்லி பிரபு யாருடன் 1802 பசின் உடன்படிக்கை செய்து கொண்டார்? வெல்லஸ்லி பிரபு யாருடன் 1802 பசின் உடன்படிக்கை செய்து கொண்டார்? இரண்டாம் பாஜிராவுடன். புவியின் ஆழமான பகுதியிலிருந்து வெளியேறும் உருகிய பாறை குழம்பு உறைந்து உருவானது எது? புவியின் ஆழமான பகுதியிலிருந்து வெளியேறும் உருகிய பாறை குழம்பு உறைந்து உருவானது தீப்பாறைகள். பூர்வீகம், பிறப்பு மற்றும் இனம் ஆகியவற்றின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட நாட்டினர் இயல்பாக பெறும் நிலை டேஸ் எனப்படும். பூர்வீகம், பிறப்பு மற்றும் இனம் ஆகியவற்றின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட நாட்டினர் இயல்பாக பெறும் நிலை டேஸ் எனப்படும். நாட்டுரிமை எனப்படும். வேதம் என்ற சமஸ்கிருத சொல்லின் பொருள் என்ன? வேதம் என்ற சமஸ்கிருத சொல்லின் பொருள் அறிவு. உயர்கல்வியின் தரத்தை நிர்ணயிக்க அமைக்கப்பட்ட குழு எது? உயர்கல்வியின் தரத்தை நிர்ணயிக்க அமைக்கப்பட்ட குழு பல்கலைக்கழக மானிய குழு.
ஒவ்வொரு ஆண்டும் எந்த மாதம் தேசிய சாலை பாதுகாப்பு வாரம் அனுசரிக்கப்படுகிறது? ஒவ்வொரு ஆண்டும் எந்த மாதம் தேசிய சாலை பாதுகாப்பு வாரம் அனுசரிக்கப்படுகிறது? ஜனவரி. யாருடைய தீர்மானம் உள்ளாட்சி அரசாங்கத்தின் மகா சாசனம் என்று கருதப்படுகிறது? யாருடைய தீர்மானம் உள்ளாட்சி அரசாங்கத்தின் மகா சாசனம் என்று கருதப்படுகிறது? விடை ரிப்பன் பிரபு அரசாங்கம். தமிழகத்தில் இரும்பு தாது கிடைக்கும் இடம் எது? தமிழகத்தில் இரும்பு தாது கிடைக்கும் இடம் சேர்வராயன் மலை. அண்டார்டிகா கண்டத்தின் முதல் இந்திய அறிவியல் ஆராய்ச்சி நிலையத்தின் பெயர் என்ன? அண்டார்டிகா கண்டத்தின் முதல் இந்திய அறிவியல் ஆராய்ச்சி நிலையத்தின் பெயர் என்ன? தட்சிண கங்கோத்ரி. புவி மேலோட்டில் அதிகம் காணப்படும் தனிமம் எது? புவி மேலோட்டில் அதிகம் காணப்படும் தனிமம் எது? சிலிக்கா மற்றும் அலுமினியம். விடை ஏ மற்றும் பி. முதிர் நிலையில் உருவாகும் நிலத்தோற்றங்களுள் சரியானது எது? முதிர் நிலையில் உருவாகும் நிலத்தோற்றங்களுள் சரியானது எது? வண்டல் விசிறிகள், ஆற்று வளைவுகள், குருட்டு ஆறுகள். விடை மேற்கண்ட அனைத்தும் சரி. சாம்பல் அல்லது நீல நிறத்தில் சீராக மெல்லிய விரிப்பு போன்று காணப்படும் மேகங்கள் டேஸ். சாம்பல் அல்லது நீல நிறத்தில் சீராக மெல்லிய விரிப்பு போன்று காணப்படும் மேகங்கள் இடைப்பட்ட படை மேகங்கள். கிருஷ்ணதேவராயர் எந்த வம்சத்தை சேர்ந்தவர்? நிலத்தின் அடிப்பகுதியில் உள்ள நீரின் மேல்மட்ட நிலையே டேஸ் என்கிறோம். நிலத்தின் அடிப்பகுதியில் உள்ள நீரின் மேல்மட்ட நிலையே டேஸ் என்கிறோம். நிலத்தடி நீர்மட்டம் என்கிறோம். ஒரு சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பில் வாழும் மக்களின் எண்ணிக்கையை டேஸ் என்கிறோம். ஒரு சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பில் வாழும் மக்களின் எண்ணிக்கையை மக்கள் அடர்த்தி என்கிறோம். நர்மதை ஆற்றின் துணையாறு எது? நர்மதை ஆற்றின் துணையாறு பர்னா, ஹலுன், ஹெரன், பஞ்சர், டவா, கோலர். விடை மேற்கண்ட அனைத்தும். இந்திய வேளாண்மை பெரும்பாலும் எவ்வகை பயிர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கிறது? இந்திய வேளாண்மை பெரும்பாலும் உணவு பயிர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கிறது. 1946ஆம் ஆண்டு இந்திய அரசியல் நிர்ணய சபை எத்தனை உறுப்பினர்களை கொண்டிருந்தது? 389. கீழ்கண்டவற்றுள் அமெண்ட்மெண்ட் என்ற சொல் எதை குறிக்கிறது? கீழ்கண்டவற்றுள் அமெண்ட்மெண்ட் என்ற சொல் எதை குறிக்கிறது? மாற்றம், மேம்படுத்துதல், சிறு மாறுதல். விடை மேற்கண்ட அனைத்தும். இந்தியாவில் முதல் பிரெஞ்சு தொழிற்சாலை நிறுவப்பட்ட ஆண்டு என்ன? இந்தியாவில் முதல் பிரெஞ்சு தொழிற்சாலை நிறுவப்பட்ட ஆண்டு 1668. பாளையக்காரர் முறை யாரால் நடைமுறைப்படுத்தப்பட்டது? பாளையக்காரர் முறை பிரதாபருத்ரனால் நடைமுறைப்படுத்தப்பட்டது. 1967ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட காவலூர் வானவியல் தொலைநோக்கி மையம் டேஸ் மலையில் அமைந்துள்ளது. 1967ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட காவலூர் வானவியல் தொலைநோக்கி மையம் டேஸ் மலையில் அமைந்துள்ளது. ஜவ்வாது மலையில். தமிழ்நாட்டில் காணப்படும் மண்களை அதன் தன்மைகளை கொண்டு எத்தனை பிரிவுகளாக வகைப்படுத்தலாம்? தமிழ்நாட்டில் காணப்படும் மண்களை அதன் தன்மைகளை கொண்டு 5 வகைகளாக பிரிக்கலாம். அக்ரிகல்ச்சர் என்ற சொல் டேஸ் மொழி வார்த்தையான அகர் மற்றும் கல்சரா என்பதிலிருந்து பெறப்பட்டது. அக்ரிகல்ச்சர் என்ற சொல் டேஸ் மொழி வார்த்தையான
அகர் மற்றும் கல்சரா என்பதிலிருந்து பெறப்பட்டது. லத்தீன் மொழி வார்த்தை. புதிய விவசாய கொள்கை மத்திய அரசால் அறிவிக்கப்பட்ட ஆண்டு. புதிய விவசாய கொள்கை மத்திய அரசால் அறிவிக்கப்பட்ட ஆண்டு 2018. திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் ஏழை கர்ப்பிணி பெண்களுக்கு எவ்வளவு நிதியுதவி வழங்கப்படுகிறது? டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நலத்திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் ஏழை கர்ப்பிணி பெண்களுக்கு எவ்வளவு நிதியுதவி வழங்கப்படுகிறது? 12,000.